Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. சாரி 2 டேஸாக வீடியோ போட முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நோம்பு டைம் அப்படிங்கிறனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கே ஒரு நாள் வீடியோ போடலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட்டில் அக்கா மிஸ் யூ, ஏன் 2 நாளாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஐ எம் ஸோ சாரி. இந்த மந்த் நான் ரொம்பவே லேட்டாக தான் வீடியோ போட்ட மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எதுக்குன்னா, டெய்லியுமே வீடியோ போடணுன்றது எனக்கும் ஆசை தான். பட் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம மதர்ஸ் டே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மதர்ஸ் டேக்கு ஒரு கிராஃப்ட் போட்டிருக்கேன், பார்க்கலான்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிராஃப்ட் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள் வச்சு பண்ணுறது தான். எக்ஸ்ட்ரா எதுவுமே செலவு பண்ண வேணாம். அந்த மாதிரி ஈஸியாக குட்டீஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ட்ராயிங் தான் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க, மதர்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஒரு மாமன் நீங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு குட்டி பாப்பா இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அம்மாவும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது கூகுளில் சர்ச் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சி அதுக்கு இப்போ கலர் பண்ணிட்டேன். ஓகேவா? கலர் பண்ணிவிட்டு இப்போ அதை கரெக்டாக எனக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அந்த பேப்பரை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம லேமினேஷன் பண்ண போகிறோம். லேமினேஷன் மாதிரி மாடலுக்கு ஒரு கவர் வச்சு பண்ண போகிறோம். சரியா? இதுக்கு என்கிட்ட இருந்த கவர் யூஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த கவர் இருக்கோ அந்த கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கவர் இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா வழுவழுன்னு இருக்கும் அந்த கவர். வெளியே நம்ம வச்சுருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த கவர் சூஸ் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ அந்த கவரை நான் எந்த இமேஜ் வரைஞ்சிருக்கேனோ அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் முன்னாடி சைடு நான் இன்னும் ஒட்டலை. முன்னாடி சைடு நான் இந்த மாதிரி ஐ லவ் மாம்னு எழுதிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல உங்கள் அம்மா கிட்டே என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அது எழுதிக்கலாம். சின்னதாக ஷார்ட்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால நான் ஐ போட்டு ஹார்ட் போட்டுட்டு மாம்னு எழுதிட்டேன். ஃப்ரண்ட்டு சைடில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ இதை அப்படியே ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பரோடு சேர்த்து அந்த கவர் அப்படி ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் சைட்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன் அப்படியே லேயராக இருக்கும்ல, அது யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுருப்பீங்க. அதேமாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் வரைஞ்சி நீங்கள் சிம்பிளாக உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? இது சின்ன ஒரு கார்ட் மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக குட்டியாக இருக்கிற மாதிரி. இப்போ இது நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். பட் அந்த பேப்பர் மட்டும் இருந்தனால அந்த பேப்பரும் கவரும் ரொம்ப மெல்லிஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷீட்லேருந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். அப்படி அந்த மாதிரி ஷீட் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கார்ட்போர்டு கூட, கொஞ்சம் மெல்லிஸான கார்ட்போர்டு இருக்கும்ல, அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அதே அந்த ஸ்டோன் மாதிரி ஒட்டினோம்ல, அதையே எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி ஸ்டாப்லர் பின் போட்டுட்டேன். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன கார்டு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா ரெடி. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். 2 ஐடியா சொல்லித்தரேன். இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அதுவுமே நான் ஒரு சின்ன பேப்பரில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இமேஜ், ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த இமேஜ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நான் பிளாக் கலர் மார்க்கர் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறேன். லீஃபோட மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஹார்ட் மாடலில் கூட கட் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வரைஞ்சிட்டு அதை ஹார்ட் மாடலில் கட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி மாடலில் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் கலரிங் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் க்ரையான்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அப்படியே பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீன் கலர் க்ரையான்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் ஆர் ரெட் கலரில் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் க்ரீன் கலர் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதையும் மேலே அந்த கவர் போட்டு டெக்கரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவுமே வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்குது இல்லையா, இதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு ஷீட் வச்சுருந்தால அந்த ஷீட்லேயே அந்த லீஃப் ஷேப்புக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து அதில் ஃபெவிகால் போட்டு நம்ம இந்த கட் பண்ண வச்சுருக்கோம்ல அந்த பேப்பரில் வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நம்மளுக்கு, அதுக்காக தான். அவ்வளோதான், இப்போ ஒட்டிட்டேன்.
அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அந்த கவர் ஷீட் இருந்துச்சுல, அந்த கவர் எடுத்து கரெக்டாக அது மேலே வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கிறேன். அப்போது டபுள் சைடு நம்மளுக்கு 2 கவர் கட் ஆகிடும். இப்போ 2 கவரையும் பேக் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுல இந்த மாதிரி சைடில் மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா சென்டரில் ஃபெவிகால் போட்டிங்கன்னா அது வந்து அந்த கலரிங்லாம் மிக்சிங் ஆகிடும் ஃபெவிகாலோட சேர்ந்து, நல்லா இருக்காது. அதனால சைடில் மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. அது கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சுன்னா அப்படியே தெரியாது நம்மளுக்கு ஃபெவிகால். அதுக்கப்புறம் அதோட மேலே சைடு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த கீ செயினில் இருக்கும்ல, அந்த செயின் மட்டும் கோர்த்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு கீ செயின் மாடல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பண்ணது சின்ன ஒரு கார்டு மாதிரி கிஃப்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன கீ செயின் மாதிரி செஞ்சு நம்ம அம்மாவுக்கு கொடுக்கலாம். இந்த 2 ஐடியாவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.